السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. بلى من كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون. قال نبينا صلى الله عليه وسلم: إن العبد إذا أخطأ خطيئة نكتت في قلبه نقطة إلى آخره، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم، صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். ஈருலக தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நோயற்ற வாழ்வை கபூல் செய்து தருவானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. எல்லா நிலைகளிலும் அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. திடீர் மரணங்களை விட்டு காத்தருள் புரிவானாக. ஆக்சிடென்ட்டுகள், ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள், சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. நமது நோன்புகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நமது இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவனது புறத்திலிருந்து நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1446வது ஹிஜ்ரி ஆண்டு 9வது மாதமான ரமதானுடைய மாதம் இது. ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களா, ரமதான் மாசத்தையில கிட்டத்தட்ட நெருக்கி வந்துட்டோம். பாதி நோன்புகளை கடக்கிறதுக்கு நெருங்கி விட்டோம். 2வது ஜும்மா வேற நம்மளுக்கு. முதலாவது 10 நாட்கள் ரஹ்மத்துடைய 10 நம்மை விட்டும் கடந்து சென்று விட்டது. ரஹ்மத்தை யார் யாரெல்லாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு தெரியுமா? நம்மளுக்கு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி மகஃபிரத்தினுடைய 2வது 10 நாட்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். மகஃபிரத் என்ற இறைவனுடைய மன்னிப்பை நாம் அடைந்து கொண்டோமா அப்படின்னு சொன்னா அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் மட்டும் ஒரு கால் இப்படி வச்சிருந்தான்னா, எல்லாத்தையும் நேருக்கு நேரம் எல்லாரும் கண்கூடா பாக்குற மாதிரி வச்சிருந்தான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தலைக்கு மேலேயே இவருடைய ஒரு டிஜிட்டல் கிளாக் மாதிரி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இவருடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அதுல ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை பேருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நாம இருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காப்பாத்தணும். பனு இஸ்ரவேலர்கள்ல ஆரம்ப காலத்தில் இருந்தவர்களுக்கு இது போன்றுதான் அல்லாஹ் வைத்திருந்ததாக குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி தருவான். சூரா பக்ராவினுடைய கடைசி ஒரே ஒரு ஆயத்துல 3 துஆக்கள் அல்லாஹ் வரிசையா சொல்லுவான். அந்த 3 துஆல அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இதற்கு முன்னால் இருந்தவர்களை தண்டித்ததை போன்று எங்களை தண்டிச்சிராதுன்னு துஆ கேளுன்னு அல்லாஹ் சொல்லி தருவான். இதற்கு முன்னால் எப்படி அல்லாஹ் தண்டிச்சாங்கிறத குர்ஆன் ஷரீஃபிலேயே பார்க்கும்போது சிலர்களை அல்லாஹ் தஆலா குரங்குகளாக மாற்றினான். அதாவது கேவலமான குரங்குகளாக நாம் மாற்றினோம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறான். கூனு கிரதத்தன் ஹாசியின், இழிவடைந்த குரங்குகளாக நீங்கள் மாறி விடுங்கள்னு சொல்லி நாம சொன்னோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் எல்லாம் மாற்றப்பட்டார்கள். எந்த காரணத்துக்கு? 10 விஷயம் நம்மளுக்கு உண்டான கட்டளைகள் இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடலாம். ஒரு கற்பனை, அதாவது சில விஷயங்களை நாம விளங்கிக்கிறதுக்காக இப்படி நீங்க செஞ்சு பார்த்துக்கோங்க, கற்பனை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி
10 விஷயங்கள் நமக்கு கட்டளைகளாக இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுல 9 விஷயங்கள் ஹலாலான உணவை சம்பாதிக்கிறதுல இருக்கு. 9 விஷயம் எதுக்காக வேண்டி உண்டான சட்டமா? ஹலாலான உணவை சம்பாதிப்பதில் தேடுவதில் இருக்கிறது. மற்ற 1 தான் வணக்க வழிபாடுகள் எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு பெருமக்கள் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது ஹலாலை தேடுதல் அப்படிங்கக்கூடிய ரிசுக்கை நாம் தேடுகிறோம் பாருங்கள், வருமானம், சம்பாத்தியம். அப்படிப்பட்ட அந்த சம்பாத்தியத்துல ஹராம் கலக்கிற மாதிரி உண்டான ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்கள அல்லாஹ் குரங்குகளாக மாற்றுகிறான். அல்லாஹ் சொன்ன நேரத்துல போய் தான் நம்ம என்ன செய்யணும்? சம்பாத்தியத்தை பார்க்கணும். அல்லாஹ் தடுத்த நேரத்தில் நம்மளுடைய சம்பாத்தியங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த நேரத்துல போய் நீ மீன் பிடிக்காத, மீன் பிடிச்சு வியாபாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இறைவனுடைய தண்டனை. அதான் இறைவனுடைய கட்டளை. எப்படிப்பட்ட கட்டளை? குறிப்பிட்ட இந்த நாட்களை நீங்க வியாபாரம் செய்யணும். நம்மளுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க இல்லையா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளான நம்மளுக்கு ஜும்மாவுக்காக வேண்டி சொல்லி அழைக்கப்பட்டு விட்டால் பதருல் பைஅ, நீங்கள் வியாபாரத்தை விட்டுருங்க. நாம ஒவ்வொரு வாரத்தினுடைய ஜும்மாலையும் முதல் ரக்காத்துல இதைத்தான் ஓதுறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளில் ஜும்மாவுக்காக வேண்டி சொல்லி அழைக்கப்பட்டு விட்டால் பதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருந்தான் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய சனிக்கிழமையில மீன் பிடிக்காதுன்னு அல்லாஹ் சொன்னான். சனிக்கிழமை நாள் முழுவதும் மீன் பிடிக்க கூடாது. சனிக்கிழமை 24 ஹவரும் அவங்க என்ன செய்யக்கூடாது? வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு உண்டான கட்டளை. நம்மளுக்கு என்ன அப்படியே அல்லாஹ் சொல்லியிருக்கான்? மிஞ்சி மிஞ்சி 5 நேரத்தினுடைய தொழுகை நேரத்தையும் மொத்தமா சேர்த்து பார்த்தா கூட 1 மணி நேரம் கூடுனா 1.5 மணி நேரம் வரும். அப்படித்தானே? இந்த 1.5 மணி நேரம், அதுலயும் குறிப்பாக ஜும்மாவுடைய நாளினுடைய அந்த நேரத்தை நாம கணக்கு பண்ணி பார்த்தா அப்படின்னு சொன்னா மிஞ்சி மிஞ்சி போனா 3/4 மணி நேரம் ஜும்மாவுக்குன்னு சொல்லி நாம வச்சுக்கிட்டோம்னா, அப்படித்தானே? 12:50 இருந்து 1:30க்குள்ள நம்ம எல்லா வேலைகளையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? முடிச்சு சலாம் கொடுத்துடுறோம் இல்லையா? துவா ஓதி முடிச்சிடறோம். அப்ப இந்த 3/4 மணி நேரம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? வியாபாரம் செய்யறதுக்கு ஜும்மாவுடைய நாளில குறிப்பாக தடை செய்திருக்கிறான். ஆனா நம்ம இதை மீறும் பொழுது, அல்லாஹ் சொன்ன நேரத்துல செய்யக்கூடாதுன்னு சொன்ன நேரத்துல ஒரு விஷயத்தை போய் செஞ்சோம்னு சொன்னா, கூனு கிரதத்தன் ஹாசிஈன், நீங்கள் சபிக்கப்பட்ட இழிவடைந்த குரங்குகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தண்டிச்சிருக்கிறான். அப்ப அந்த குரங்குகளாக நாம் உருமாற்றம் செய்யப்பட்டோம்னா அது எவ்வளவு பெரிய அதாபு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரிலாம் என் சமூகத்துக்கு ஆக்கிறாத அப்படின்னு நபி அவர்கள் அதிகமாக துவா கேட்டாங்க. அல்லாஹ் அந்த துவா கபூல் செஞ்சுக்கிட்டான். 3 துவாவை நான் துவா செஞ்சேன், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். அதுல ஒண்ணு, என்னுடைய சமூகத்தினர்களை உருமாற்றம் செய்து கேவலப்படுத்தி விடாத ரப்பே அப்படின்னு நான் துவா செஞ்சேன், அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கண்ணியவான்களை எப்படி முன்கூட்டியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அந்த சமூகம் மாதிரி நம்ம சமூகத்துல உள்ளவங்க யாரும் ஆயிடுவாங்களோ, ஆயிடக்கூடாதுங்கிற கவலையில எப்படி எல்லாம் துவா செஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. உருமாற்றம் செய்யப்பட்ட சமூகமாக ஆக்கிறாதுன்னா என்ன அர்த்தம்? என் சமூகத்தினர்கள் வழி தவறி போவாங்க, அவங்களை உருமாற்றிடாத அப்படின்னு அர்த்தம் இல்ல. என்னுடைய சமூகத்தினர்களை வழி தவறாமல் நீ காத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படிப்பட்ட வழி தவறுதல்கள் எங்க எந்த நேரங்கள்ல நம்ம எதை அல்லாஹ் செய்ய சொன்னாலும் அதை செய்யக்கூடிய பாக்கியவான்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறானோ அது போன்று அதனை செய்யாமல் இருக்கக்கூடிய நற்பேறு பெற்றவர்கள் அல்லாஹ் நம்ம கபூல் செய்வானாக. இந்த நோம்புனுடைய பறக்கத்துல நாம அதெல்லாம் நாம என்ன செய்யணும்? ஒன்னொன்னா முடிவெடுத்து வச்சுக்கணும். யாரப்ப இந்த நோம்புனுடைய காலங்களில் எப்படி நான் நேரா 5 நேர தொழுகைக்கு வர்றேன், ஃபஜர் கூட கலாவாகாம நான் எப்படி தொழுகிறேன், அதே மாதிரி என்னுடைய காலம் முழுவதையும் எனக்கு சலாமத்தாக ஆக்கி கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மன் சலிமத்தி ரமதான் சலிமத்தி சனா, யாருக்கு ரமதான் சலாமத்தாக கழிந்து விட்டதோ அவருக்கு அந்த ஆண்டு முழுவதும் சலாமத்தாக இருக்கும். அப்ப நம்மளுடைய எண்ணத்துல நாம எப்படி வச்சுக்கணும்? இந்த ரமலான்ல நான் எப்படி வாழ்கிறேனோ அது போன்று எஞ்சி இருக்கக்கூடிய 11 மாதங்களும் நான் வாழணும் ரப்பே, எனக்கு அப்படிப்பட்ட சலாமத்தை கொடு அப்படின்னு நம்ம துவா செய்யணும். என்னைக்கா நம்ம துவா கேட்டிருக்கோமா? இல்ல. அப்ப இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? இது மாதிரி உருமாற்றத்தை கொடுத்து அல்லாஹ் தண்டிச்சிருக்கிறான்னு குர்ஆன் ஷரீஃப் சொல்லுது. அது மாதிரி எனக்கு எங்களை தண்டிச்சிராத ரப்பே அப்படின்னு நீங்க கேளுங்க அப்படின்னு அல்லாஹும் அந்த பக்கரா சூராவுடைய கடைசி ஆயத்துல சொல்லி தர்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி முழு உம்மத்துக்கும் துவா செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களை, ஆக நம்மளுடைய தலைக்கு மேல அவங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல எப்படி அந்த இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்குன்னா அவருடைய நெத்தில அவர் என்ன பாவம் செஞ்சாரோ அது நைட்டு எழுதப்பட்டுருமா. காலையில அவர் எழுந்தார் அப்படின்னு சொன்னா அவர் இன்ன பாவம் செய்தவர் அப்படிங்கிறது ஒரு நெத்தியில இருக்குமா. அது மாதிரிலாம் இன்னைக்கு நமக்கு டிஜிட்டல் நம்ம தலைக்கு மேல ஓடுனா எப்படி இருக்கும்?
அவருடைய அதாவது சில இமாம்கள் தஃசீர்கள் இப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களின் வாயிலாக வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பாவம் செய்துவிட்டால் அவருடைய வாசற் கதவுல அழிக்க முடியாதபடி எழுதப்பட்டு விடுமாம், இவர் இந்த பாவம் செய்தவர் அப்படின்னு சொல்லி. அது மாதிரிலாம் அல்லாஹ் இந்த காலத்துல நமக்கு வச்சிருந்தான்னா எவ்வளவு பெரிய மோசமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் டிஜிட்டல் போர்டுலாம் இல்ல நம்ம தலைக்கு மேல தெரியாதபடி எல்லாத்தையும் மறைத்து வைத்திருக்கிறான். நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். எல்லாருமே பாவம் செய்ய நான் உத்தமன்னு சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது, காலார தூக்கி விட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு பொய்யாயிரும். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். என்னை எங்க நின்று பேச வச்சிருக்கிறான், உங்களை கேட்க வச்சிருக்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர்த்து எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதனால நான் உத்தம அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க நம்ம சொல்றது இருக்கு இல்ல. அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சு அதான் மறைத்து வைத்திருக்கிறானே, அதற்கு நாம் அல்லாஹ்க்கு நாம் என்ன செய்யணும், சுக்ர் செய்யணும். அல்லாஹ் காப்பாற்றணும் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்ப நம்மளுடைய இது போது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல அப்படியே தொடர்ந்து சொல்வார்கள். எப்படி குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், அனைத்து ஆதமுடைய பிள்ளைகளும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா கைருல் ஹத்தாயின அத்தவாபூன், பாவம் செய்யறவங்களே யார் நல்லவன் தெரியுமா? அதாவது மோசமானவர்களே முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினுடைய வாசகத்தை சொல்றாங்க, கைருல் ஹத்தாயின அத்தவாபூன், பாவம் செய்யக்கூடியவர்களிலே. அதுலயும் இதுல ஹத்தங்கிற வாசகம் வருது. ஹத்தன்னு சொன்னா தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவம் என்பதாக நமக்கு ஒரு விளக்கம் ஒன்று டிக்ஷனரியில பார்க்க முடியும். தன்பு அப்படின்னு சொன்னா தெரியாம நம்மளிடம் நிகழக்கூடிய பாவங்கள் என்பதாகவும், ஹத்தன்னு சொன்னா நம்ம தெரிஞ்சே செய்யற பாவம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்யப்படுது, ஹதீஸ்கள்லயும் வருது, குர்ஆன் ஷரீஃப்ல இது மாதிரி வார்த்தைகள் நிறைய வரும். ரெண்டுக்குமே தமிழ்ல பாவம் பாவம் அப்படின்னு தான் எழுதியிருப்போம். தெரிஞ்சு செய்யற பாவம், தெரியாம செய்யற பாவம் ரெண்டுமே இருக்கு. அப்ப இது மாதிரி ரெண்டு பாவங்களை விட்டு மன்னிப்பு கேட்கணும், ரெண்டு பாவங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ளணும் என்பது போன்ற விஷயங்கள் தான் நமக்கு குர்ஆன் ஷரீஃபும் கற்றுத்தரும், ஹதீஸ்களும் கற்றுத்தரும் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்ப இது மாதிரி உண்டான பாவங்கள் எல்லாம் நான் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு மேல அல்லாஹ் காட்டாம, வெளிப்படுத்தி காட்டாம அதனை மறைத்து வைத்திருக்கிறான் பாருங்க. இதுவே ஒரு பெரிய அருள். இதுதான் ரஹ்மத். நம்ம ரஹ்மத்துடைய பத்துன்னு சொல்றோம்ல, அந்த அல்லாஹ்வுடைய அருள்னா என்னன்னா, இது மாதிரி நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் மறைத்து வைக்கிறான் பாருங்க. இது பெரிய அருள். யா அல்லாஹ், இது வரைக்கும் நான் செஞ்சதை மறைச்சிட்ட, இனிமேல் நான் செய்யாம இருக்கிறதுக்கு நீயே உதவி செய்ய அப்படின்னு நம்ம துஆ செய்யணும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வ கைருல் ஹத்தாயின அத்தவாபூன், பாவம் செய்தவர்களிலேயே சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னா, செஞ்ச பாவத்துக்காக வேண்டி மனசு வருந்தி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறான் பாருங்க, இவன் தான் சிறந்த மனிதன் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களை நம்ம ஆகலாமா? அல்லாஹ் தஆலா கபூல் செய்யணும் கண்ணியவான்களே. இந்த ரமலானுடைய இந்த 10 இருக்குத, இந்த நடு 10 அப்படிங்கிற இது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வாங்கி தரக்கூடிய 10. இந்த 10 நாட்கள்ல அல்லாஹ்ட்ட நாம மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் வாரி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனா எத்தனை பேர் நம்மள தயாராக இருக்கிறோம்? குறிப்பாக நமக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன துஆக்களில் கூட நாம் கவனம் எடுத்துக் கொள்வதில்லை. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள்ல முக்கியமானது நோன்பாளி செய்யக்கூடியதுல ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக ஓதுற, குர்ஆனும் கையுமாக இருப்பார்களாம். சில பெரியோர்கள் எல்லாம் அவர்களுடைய குடும்பத்து பெண்கள் கூட வீடுகள்ல ஒரு நாளைக்கு 15 ஜுசுக்கள் ஓதுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு குர்ஆனும் கையுமாக இருந்திருப்பாரு. நம்ம முக்கிய ஓதுனா கூட 5 ஜுசு, ஒரு வக்து தொழுகைக்கு வரும்போது ஒரு ஜுசு ஓதுனா கூட 5 நேர தொழுகைக்கு 5 ஜுசு தான் நம்மளால ஓத முடியுது. அதற்கு மேல் நாம் டைம் கொடுத்து நம்மளால என்ன செய்ய முடியல, அதற்குன்னு சில பிரத்யேகம் கொடுக்க முடியல. ஆனா வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு இந்த ரமதானுடைய காலங்களில் அவ்வளவு தாகத்தோடையும் குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய பெண்கள் 15 ஜுசு வரைக்கும் ஓதுறாங்க எங்க வீட்டு பெண்கள்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப எவ்வளவு அந்த குர்ஆன் மேல பாசம் இருக்கும். அந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய பேச்சுங்கிறதுல எவ்வளவு ஒரு அவர்களுக்கு உண்டான அந்த ஈர்ப்பு இருக்கும். நம்ம அந்த ஈர்ப்போட ஏதாவது ஒரு குல்ஹுல் சூரா ஓதி இருக்கோமா சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய வார்த்தை, இதை ஓதுனா எனக்கு ஈடேற்றம் தரும் அப்படிங்கிற அந்த குர்ஆன் மீது உண்டான அன்போடு நாம ஓதி இருக்கிறோமா? ஒரு சஹாபியினுடைய ஜனாசால அந்த சஹாபிக்காக வேண்டி இதுவரைக்கும் உலகத்திற்கு வராத அளவிற்கு உண்டான பெருங்கொண்ட மலக்குமார்களுடைய கூட்டம். அந்த ஹதீஸ்ல வரும் 70,000 மலக்குமார்கள் அப்படின்னு சொல்லி. 70,000னா கணக்கு இல்லாத அளவுக்கு கூட்டம் அப்படின்னு அர்த்தம். அதை சொல்றதா அரபியர்களுடைய பழக்கம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 70 டிஜிட்டல்ல எது வந்தாலும் கணக்கு இல்லாததுன்னு அர்த்தம். அவ்வளவு மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்களாம், ஒரு நேரத்துல ஒரு ஜனாசால கலந்துக்கிட்டாங்களாம். அப்படி கலந்து கொண்டதுனால அப்படி என்ன ஒரு சிறப்பான அமல் செய்தார் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுது, இவர் குல்ஹுல்லாஹ் அஹதுங்கிற இந்த சூறாவை ரொம்ப நேசித்த மனிதர்.
எவ்வளவு சின்ன சூரா, வெறும் 5 ஆயத்துக்கள், சின்ன சின்ன ஆயத்துக்கள். அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படி இருப்பாங்க இருக்குண்டான டெபினேஷன் சொல்லக்கூடிய அந்த சூரா தான் சூரா குல் ஹுவல்லாஹ், சூரத்துல் இக்லாஸ் அப்படிங்கிற பேரோட வரக்கூடிய சூரா. அந்த சூறாவை இந்த சஹாபி அவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாரா, முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார். நம்ம எல்லாருக்குமே குல் ஹுவல்லாஹ் சூரா தெரியும் தானே? குறைஞ்சபட்சம் இந்த ரமதான்லயாவது அதிகமான அளவு குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதலாமா? எங்கேயாவது ஜனாசாக்கு போறோம், ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ண போறோம்னா கூட அங்க போய் கபரிஸ்தான்களை நின்றுட்டு பேசிக்கிட்டே இருக்காம, பேசுறதுக்கு இப்லீஸ் வரும், யாரையாவது கூப்பிட்டு வரான், முக்கியமான ஆள் வடிவத்துல என்ன செய்வான், இப்லீஸே கட்டையை போடுவான், நம்மள அங்கனக்குள்ள இருந்து குல் ஹுவல்லாஹ் சூரா ஓத விட மாட்டான். அந்த நேரத்துல தனியா போயிடணும். நம்மளுக்கு முன்னாடி எத்தனை சூறாக்கள் தெரியுமோ அத்தனையும் ஓதணும். தெரியலையா, குல் ஹுவல்லாஹ் சூறாவையாவது திரும்ப 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 ஓதி, எப்படி அந்த சஹாபியினுடைய ஜனாசாவிற்கு அந்த ஒரு சூறாவே காரணமாக இருந்தது. அவ்வளவு பெரிய கூட்டம், மலக்குமார்களுடைய கூட்டம் ஜனாசால கலந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சூறாவை நம்ம சாதாரணமாக எண்ணிக்கொள்வதா என்ன? அந்த சஹாபி எப்படி அதை அதிகமா ஓதுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சஹாபியினுடைய ஹிஸ்டரியை சொல்லப்படுது. அவங்க ஒரு சமூகத்திற்கு இமாமாக நியமிக்கப்பட்டவர்கள். அந்த சஹாபியை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு சொல்றாங்க, இவர் எந்த தொழுகையிலையும் எதை ஓதுனாலும் கடைசியில குல் ஹுவல்லாஹ் ஓதிட்டு தான் ருக்கு செய்யறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஆக சொன்னாங்களாம். அப்ப அவங்களை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிப்பாங்களாம், நீங்க இப்படி செய்யறீங்களாங்க, உங்க மேல இப்படி சொல்றாங்களே மக்கள், அது மக்கள் அந்த சூறாவினுடைய மேல, அதாவது நீங்க எல்லா தொழுகையிலையும் எல்லா ரக்காத்திலையும் அந்த சூறாவை ஓதுறது மக்கள் விரும்பலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் சொன்னானாம், அவர் உண்மையை சொல்கிறார், அவர் அந்த சூறா மேல அவ்வளவு ஒரு முஹப்பத்தோட இருக்கிறாரு, அவரு உண்மையான மனதோடு தான் அந்த சூறாவை விரும்புகிறார் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் உண்மைப்படுத்தியதற்கு பின்னால் அவர் செய்வது சரிதான் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அங்கீகரித்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு உண்டான அங்கீகாரத்தை அவருடைய ஜனாசாவில் இவ்வளவு மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி நமக்கு ஹதீசுகள்ல பகிரப்படுவதிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். நாம் சின்ன சின்ன விஷயம் சாதாரணமா எதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அது பூரா நம்மை அதிகமான நன்மைகளை தரக்கூடிய விஷயங்கள்ல இருக்குது. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கவனம் இல்லாமல் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்கள், அதாவது நம்ம நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய மாதம் இது. ஆனா குறைஞ்சபட்சம் அல்லாஹ் நமக்கு மகஃபிரத்துடைய 10 இந்த 10 கொடுத்திருக்கிறதுல இருந்து நாம விளங்கிக்கிடலாம், செஞ்சதுக்காவது மன்னிப்பாவது கேளுப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீ நன்மைகளை நிறைய செய்யறியோ இல்லையா, அது அப்புறம், ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க பாரு பாவங்கள், அதற்கு மன்னிப்பையாவது என்னிடத்தில் நீ கேட்டு வாங்கிக்கொள், நீ ஒரு வார்த்தை லேசா கேட்டா போது நான் தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு கையிலேயே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எல்லா முசீபத்தையும் வச்சுட்டு அலையிறோமா இல்லையா? இதுல வெறும் அதான் யாராவது எத்தனை நபர்கள் இதுல குரானை வச்சு ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். குரானை போன்ல வச்சு ஓதலாமா இல்லையானா தாராளமாக ஓதிக்கொள்ளலாம். நல்ல நியத்தரோட வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கிடலாம். எப்படிப்பட்ட நல்ல நியத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் இதுல நான் கெட்ட விஷயங்களை பார்க்காம எனக்கு இந்த குரானுடைய பரக்கத்துல எனக்கு என்ன செய்யணும், நான் இதுக்குள்ள குரான் வச்சிருக்கேன் பாருங்க, குரான் இதுக்குள்ள இருக்கு, இதுல கெட்ட விஷயத்தை என்னை பார்க்க விடாத ரப்பே அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ குரானை அல்லாஹ் தஆலா உனக்கு கபூல் செய்து தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய நியத்துகளை சுத்தப்படுத்தணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும். அதாவது நோன்புங்கிறது நம்ம சொல்ற மாதிரி வெறும் பட்டினியாக இருப்பது, சாப்பிடாம இருக்கிறது, குடிக்காம இருக்கிறது, உறவு கொள்ளாமல் இருப்பது, இந்த 3 தான் நோன்பனுடைய டெபினேஷன் சொல்லுவாங்க. ஆனால் இது வெளிப்படையான விஷயங்கள். ஆனால் நோன்புங்கிறது ஒவ்வொரு உறுப்புகளும் பார்க்கக்கூடாததை பார்ப்பதை விட்டும் தவிர்ப்பது, கேட்கக்கூடாத இசைகளை கேட்பதை விட்டும் தடுப்பது, நம்மளுடைய காதுகளை செய்யக்கூடாத காரியங்களை விட்டும் நம்மளுடைய கரங்களை தடுப்பது, பேசக்கூடாத தகாத வார்த்தைகளை பேசாமல் நம்மளுடைய வாயை தடுத்துக் கொள்வது, அதாவது செல்லக்கூடாத இடங்களுக்கு செல்லாமல் நமது கால்களை தவிர்த்து கொள்வது, நம்ம எந்தெந்த மாதிரி வேலைகள் செஞ்சா அது நம்மளுடைய மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது மாதிரி உண்டான வேலைகளை தேர்ந்தெடுத்து செய்வது, நம்மளுடைய ஜாபாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஜாபா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கிறது. இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் நாம என்ன செய்யணும், தேடணும். கண்ணியத்திற்குரியவர்களை, நல்ல விஷயத்தை நாம அதிகமாக கைகொள்ளணும். சாதாரணமாக நல்ல விஷயத்தை பத்தி விட்டுற முடியாது. ஈமான் அப்படிங்கிறது நாம நம்பிக்கைங்கிற மனசு சார்ந்த விஷயம். அந்த ஈமானுக்கு எப்போ ஒளி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நாம் உடல்களால் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தான் அதற்குண்டான தீபம், ஒளி. ஒரு விளக்குங்கிறது நம்மள்ட்ட இருக்குது, ஈமான்கிற நம்பிக்கைங்கிறது ஒரு விளக்குன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, அந்த விளக்குக்கு உண்டான கரண்ட் சப்ளை எது அப்படின்னா நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான். கண்ணியத்துக்கு எதை செய்யணும்னு நல்லா சொல்லியிருக்கிறானோ அதை செய்யறது, குறைஞ்சபட்சம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை விட்டும் தவிர்ந்து கொள்வதும் நம்மளுடைய ஈமான் என்ற விளக்கிற்கு அது ஒரு ஒளி அப்படிங்கிறத நாம விளங்கிக் கொள்ளணும். கண்ணியவான்களை, அப்படிப்பட்ட பாக்கியமானவர்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துல்லாஹர்கள் தொழுது கொள்ளுங்கள். 2வது விஷயம்,
இன்னைக்கு வந்து நோன்பு கஞ்சிக்காக வேண்டின்னு சொல்லி நோம்பாளிகளுக்குன்னு சொல்லி அந்த நோன்பு கஞ்சிக்கு இதுவரைக்கும் சந்தாக்களை கொடுக்காதவர்கள் தாராளமாக மனமும் வந்து அன்பளிப்பாக உங்களுடைய சந்தாக்களை கொடுத்து நீங்கள் உங்களுடைய ரசீதுகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்னொரு விஷயம், நாம் நமது மஹல்லாவில் நம்ம பெண்களுக்காக வேண்டி நடத்தி வரக்கூடிய பெண்கள் மதரசா, அந்த மதரசாவுக்காக வேண்டின்னு சொல்லி நமது பள்ளியை சார்ந்த நமது நிர்வாகிகள்ல நம்மளுடைய உறுப்பினர்கள் நிற்பாங்க. தாராளமாக நமது மதரசாவுக்காக வேண்டி பெண்கள் மதரசாவுக்காக வேண்டி வாரி வழங்குங்கள். அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி